இப்பொழுது நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். Psalms 90, the whole psalm we are going to read. There are 17 verses that we are going to read. சங்கீதம் 90 1 முதல் 17 வரை. நாம் எல்லாரும் கையில வேத புத்தகத்தை எடுப்போம். எடுத்து ஆமென், நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தில் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையை உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் யுகங்களை ஒரு சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறோம். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நாம் சங்கீதம் 90 10 12 வரைக்கும் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்கள் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எல்லாம் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்துல 52 வாரங்கள் நீங்கள் தேவனுடைய தேவ வசனத்தையும் கிருபை பொருந்தின வார்த்தைகளையும் ஆரோக்கியமான உபதேசங்களையும் இந்த திருச்சபையிலே கேட்கக்கூடிய
அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு அருளுகிறார். அந்த வசனம் தான் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தது. So teach us to number our days, that we may gain a heart of wisdom. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தார். இந்த சங்கீதம் முழுவதையும் தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு முறை அல்ல பல முறை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டு முக்கியமான கருத்துகள் இந்த சங்கீதத்தில் நமக்கு கிடைக்கிறது. முதல் கருத்து என்னவென்றால் காலம் குறுகினது. The time is short. இரண்டாவது கருத்து, இந்த சங்கீதத்தை தியானிப்பதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது கருத்து என்னவென்றால் அதை நன்றாய் பயன்படுத்து. அடுத்தபடியாக இரண்டாவது கருத்து, இந்த சங்கீதத்திலிருந்து முதல் கருத்து பார்த்தோம், காலம் குறுகினது, அதை நன்றாய் பயன்படுத்து. இரண்டாவது கருத்து, தேவனுடைய நித்தியம் மனிதனின் பலவீனம். தேவனின் நித்தியம் மனிதனின் பலவீனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த 12ஆம் வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இது வெறும் வசனம் அல்ல. ஏனென்றால் சங்கீதம் 90 1ஆம் வசனத்துக்கு மேல தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்கிற வாக்கியத்தை அந்த அடைப்புகளிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனம் ஒரு சிறிய ஜெபம். இந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, அபூர்வமான ஜெபம். இதுவரைக்கும் யாரும் இப்படி ஜெபித்ததே இல்லை. இது ஒரு அபூர்வமான ஜெபம். அது மாத்திரமல்ல, நம்மை சிந்திக்க வைக்கிற ஜெபம். முற்றிலும் வித்தியாசமான ஜெபம். இந்த ஜெபம் ஏன் ஏறெடுக்கப்படுதுன்னா, தேவன் தம்முடைய நீதியுள்ள கோபத்தை, உக்கிரத்தை நம்மேல் கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறார். தேவன் நம்மேல் நீதியுள்ள கோபத்தையும் உக்கிரத்தையும் கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிற அந்த கால கட்டத்தில் தான் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தை செய்தவர் யார்? தேவனுடைய மனுஷனாகிய மோசே. மோசே எதற்காக ஜெபிக்கிறார்? உணர்வுள்ளவராய் ஜெபிக்கிறார். மோசே எதற்காக ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற காலத்தை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நாட்களை, எனக்கு கொடுத்திருக்கிற வாரங்களை, எனக்கு கொடுத்திருக்கிற மாதங்களை, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வருஷங்களை நான் கணக்கீடு செய்யக்கூடிய ஞானத்தை நீர் எனக்கு தாரும்
என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த சங்கீதத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் காலம் பறந்து போகிறது. வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையாய் காணப்படுகிறது. தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். ஆகவே தருணங்களின் நாட்களின் மதிப்பை உணர்ந்து நமக்கு தேவன் தந்த காலத்தை நாம் கணக்கீடு செய்து அதை தகுந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 27:1 வாசிங்க. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. ஆகவே ஒரு இன்றைய தினத்தை, இந்த 29ஆம் தேதியை, ஒவ்வொரு நாளையும் நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு அர்த்தமுள்ள விதத்துல, ஒரு நோக்கத்துடன் நாம் நிச்சயம் வாழ வேண்டியது ஆண்டவருடைய சித்தம். ஒவ்வொரு நாளும் நாம் சிறந்த விதத்துல வாழ வேண்டுமானால் தெய்வீக ஞானத்தை நாம் தேட வேண்டும். நம்முடைய ஜெபம் காலையில ஏறெடுக்கும் பொழுது தாவீது பாருங்க, அதிகாலையில அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுக்கிறார்? சங்கீதம் 143:10 வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில எங்க போனாரு? மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணார்? ஜெபத்தை விருத்தியாக்கினார், ஜெபத்தை விரிவாக்கினார், ஜெபத்தை உயரமான நிலைமைக்கு கொண்டு சென்றார், ஜெபத்தை அகலமாக்கினார், ஜெபத்தை ஆழமாக்கினார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய பார்வையில 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த நாட்களை நாம் தேவனுக்கு ஏற்ற விதத்தில், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில், தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவின் அடிப்படையில் மிக ஜாக்கிரதையாக 24 மணி நேரத்தையும் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக சிறு ஜெபங்கள் இருக்கின்றன. லூக்கா 18:13 வாசித்து பாருங்க. அங்கே ஒருவர் ஜெபிக்கிறார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அழைத்துக் கொண்டு, தேவனே பாவியே என்மேல் கிருபையாயிரும் என்றார். அவன் செய்த ஜெபம் என்ன? I am a sinner, have mercy upon me. நான் ஒரு பாவி, என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர் ஜெபம் பண்ணார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. தன் துக்கத்தை மாற்றும்படி யாபேஸ் என்ன பண்றாரு?
ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் ஏறெடுக்கிறார்? 1 நாளாகமம் 4:10 வாசிங்க. யாவே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். தன்னுடைய துக்கத்தை மாற்றும்படி யாபேஸ் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 3 பிள்ளைகளும் உட்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி வேதத்துல பல ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லிட்டே போலாம், நிறைய ஜெபம் இருக்குது, பல ஜெபங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த 90ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர் யாரு? தேவனுடைய மனிதனாகிய மோசே. அப்போ தேவனுடைய மனிதனாகிய மோசே இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருப்பாரானால் இந்த ஜெபம் தேவன் எவ்வளவு முக்கியமான ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a very important prayer. வேதத்துல 7 பேர் தான் தேவ மனிதர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டார். மோசே, சாமுவேல், தாவீது, எலியா, எலிசா, செமாயா, ஆனான். இந்த 7 பேரும் தேவ மனிதர்கள் என்று நான் வசனங்களை சொல்வேன், ஆனா நேரம் இல்லை, ஆகினால சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். 7 மனிதர்கள்: மோசே, சாமுவேல், தாவீது, எலியா, எலிசா, செமாயா, ஆனான். இந்த 7 பேரும் தேவ மனிதர்கள் என்று பெயர் பெற்றார்கள். மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க. மோசே ஒரு சிறந்த ஜெப வீரன். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாருங்க? 2 முறை 40 நாட்கள் சீனாய் மலையில ஏறி உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் அவர் தேவ சமூகத்தில் இருந்து காத்திருந்து 10 கட்டளைகளை பெற்றவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினவர். அந்த மோசே தான் என்ன ஜெபம் பண்றாரு? நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதியும். இன்றைக்கு மனிதர்களுக்கு விஞ்ஞான அறிவு இருக்கிறது, பூகோள அறிவு இருக்கிறது, வான மண்டலத்தை பற்றிய அறிவு இருக்கிறது, மருத்துவ அறிவு இருக்கிறது, கம்ப்யூட்டர் அறிவு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான துறையிலே மனிதர்கள் அறிவிலே முன்னேறி கொண்டு போகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு இல்லாத ஒரே அறிவு என்னவென்றால் அவருடைய நாட்களை எண்ணும் அறிவு. இந்த அறிவு மனிதனுடைய மூளைக்கு, மனிதனுடைய சிந்தனைக்கு, மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு மறைக்கப்பட்டது. இந்த உலகம் எப்பொழுது முடிவடையும் என்று ஒரு மனிதனால சொல்ல முடியாது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டும் மத்திய ஆகாயத்தில் வருவார் என்பதை ஒரு மனிதன் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த நாளை அறியும் அறிவு மனிதனுக்கு இல்லை. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒருமுறை ஒரு சிறைச்சாலையில தூக்கில் இடப்படுவதற்கு காத்திருந்த ஒரு கைதி என்ன சொன்னார் என்றால், ஐயா,
இந்த சிறைச்சாலைக்கு வெளியிலே இருக்கிறவர்களுக்கு நாட்களை எண்ணும் அறிவு இல்லை. ஆனால் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற எனக்கோ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தூக்கு தண்டனை நிர்ணயித்து விட்டதால் ஒவ்வொரு நாளும் நான் நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அந்த அறிவு எனக்கு மரண பயத்தை தருகிறது, என்னை வாட்டுகிறது என்று அந்த கைதி கண்ணீரோடு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, எபேசியர் 5:16 என்ன வாசிக்கிறோம்? நாட்கள் பொல்லாதவர்களாய் இருப்பதனால காலத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஒரு கடையில ஒரு வியாபாரி காலம் பொன்னானது, பேரம் பேசி என் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்கிற ஒரு பெரிய வாசகத்தை தான் உட்கார்ந்திருந்த அந்த இருக்கைக்கு பின்னால தொங்க விட்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கடமைகள் உண்டு. நமக்கு முன்பாக இந்திய தேசத்துல 140 கோடி மக்கள் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்கள். நாட்களை எண்ணும் அறிவோடு கூட நமக்கு இன்னும் 5 அறிவுகள் தேவை. முதலாவது அறிவு என்ன? நம்முடைய நேரம் குறுகினது. டைம் இஸ் ஷார்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது என்று யாக்கோபு எழுதின நிருபத்துல நாம் வாசிக்கிறோம். முற்பிதாவாகிய யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்ச காலம், அது சஞ்சலமாய் இருக்கிறது என்று ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை பேசினார். சங்கீதக்காரன் 39ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்ற? தாவீது என்ன சொல்றாரு? இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். சங்கீதம் 90:9 வாசிங்கள். சங்கீதம் 90:9. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். என் நாட்கள் காலையிலே முளைத்து பூத்து மாலையில அறுப்புண்டு உலர்ந்து போ என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பிறந்த நாட்களை நாம் மிக விமரிசையாக கொண்டாடுகிறோம். ஆனால் மரண நாளை நினைத்து பார்ப்பதே கிடையாது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த குறுகிய காலத்துல நீங்களும் நானும் என்ன செய்ய? நமக்கு ஆண்டவர் 70 வருஷம் 80 வருஷம் ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த குறுகிய காலத்துல நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற
மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில்? நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை இந்த குறுகிய காலத்துல உண்டு. அந்த முக்கியமான கடமை என்ன? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற 70-80 வருஷத்துக்குள்ள ரட்சிக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை. ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வேதத்தில் வாசிக்கிறோம், ரட்சிப்பு எப்படி வருது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது தேவன் அருளிய ஈவு. எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். ஆகவே இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்துல ஒரு இடத்தை, மத்திய இடத்தை கொடுக்க வேண்டும். 2 காரியம் சொன்னேன். இந்த குறுகிய காலத்துல முதல்ல என்ன செய்யணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்துல மத்திய ஸ்தானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது என்ன செய்யணும்? இந்த குறுகிய காலத்துல நம் பங்காக இயேசு கிறிஸ்துவனுடைய துணையை நாம் நாடணும். இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக நம்முடைய பங்காக இருக்க நாம் அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்தோமானால் நிச்சயம் நித்தியமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில தான் நம்மை உருவாக்கின, நம்மை தேடி வந்த, நமக்காக உயிரை கொடுத்தவரை அறியும் பாக்கியம் நமக்கு இந்த வாழ்க்கையில தான் கிடைத்திருக்கிறது. பிலிப்பியர் 1:21 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகவே மரித்தவர்களுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கல. உயிரோடு இருக்கிற உனக்கு தான், உன்னை தேடி வந்த, உன்னை உருவாக்கின, உனக்காக உயிரை சிலுவையில கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்துல தான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரு? பூமியின் எல்லை எங்கிலும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் கர்த்தருடைய ரட்சிப்பை நமக்கு எளிதாக்குகிறது. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது கஷ்டமான காரியமே இல்லை. ஆண்டவர் காலத்தையும் நேரத்தையும் கொடுத்திருக்கிறார், ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய கடமை என்ன? இலவசமாக இந்த ரட்சிப்பை நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல பரிசுத்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலை அதிகாரி இடத்துல என்ன சொல்றார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ராத்திரி நேரம் ஜெயிலருக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நேரம். அந்த தருணத்தை அந்த சிறைச்சாலை அதிகாரி ஞானமாய் அவர் பயன்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, இந்த வயது வரைக்கும் உனக்கு கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகளை,
எத்தனையோ தருணங்களை ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை பங்காக கொள்வதற்கு எத்தனையோ வாய்ப்பை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? எத்தனை வருஷமா இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையின் பங்காக உனக்கு துணையா இருக்கிறாரா? இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், இரண்டாவது குறிப்பு நித்தியம் நீளமானது. Eternity is long. சில பேர் கேட்கிறாங்க, நித்தியம் 1,00,000 ஆண்டுகளா, 1,00,00,000 ஆண்டுகளா? இல்லை. நித்தியம் என்பது ஒரு முடிவில்லாத காலம். அல்லேலூயா. சென்னையிலிருந்து ஒரு எறும்பு புறப்பட்டு இமயமலையிலிருந்து ஒரு மணலை எடுத்துக்கொண்டு வந்து இந்து மகா சமுத்திரத்தில் போடுமானால் திரும்ப திரும்ப மலைக்கு போய் இமயமலைக்கு சென்று எல்லா மணலையும் எடுத்து அதை சமவெளியாக்கி இந்து மகா சமுத்திரத்தை நிரப்ப எத்தனை காலமாகுமோ அதுதான் நித்தியத்தின் ஆரம்பம். ஆகவே ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் தான் கீழே விழுது. ஆனா ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்து சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. அப்பொழுதுதான் அந்த ஆத்மா நித்தியத்துக்குள் நாங்கள் வந்துவிட்டோம் என்று அறிகிறது. மறுபடியும் சரீரத்துக்குள்ள பிரவேசிக்க ஆத்மாவும் ஆவியும் முயற்சிக்கிறது. ஆனால் அது முடிவது இல்லை. நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கடைசி வரைக்கும் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மரித்தவுடன் அந்த ஆத்மாவை வரவேற்பதற்கு தேவ தூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. நாம் பாவத்துடன் மரிப்போமானால் நம்முடைய ஆத்மாவை இழுத்து கொண்டு போக பிசாசின் தூதர்கள் வந்து நம்மை தற்காலிக நரகத்துக்குள்ளே கொண்டு போவார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே உன் நித்தியத்தை செலவழிப்பாய்? இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை நீ எங்கே செலவழிப்பாய்? இந்த உலகத்தை பாருங்க. இந்த உலகத்துல மனிதன் திட்டங்களை போடுகிறான். அவன் வாழ்கிற காலத்துல, அவன் வாழ்கின்ற வருஷங்கள்ல திட்டங்களை போடுறான். எங்கே வீடு கட்டுவது, எந்த பேங்க்ல என் பணத்தை சேமித்து வைப்பது, எந்த பேங்க்ல பணத்தை போட்டா அதிக வட்டி கிடைக்கும், ரிட்டையர் ஆன பிற்பாடு எந்த பிள்ளைகளுடைய வீட்டில் தங்கிறது, எல்லாமே சரிதான். ஆனால் நித்தியத்தை குறித்து நம்முடைய திட்டம் என்ன? அநேகர் இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம்
கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பணத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, செல்வத்தின் மேல தங்களுடைய மனதை வைத்தால் அந்த செல்வம், அந்த ஐஸ்வர்யம் அவர்களை மயக்கிவிடும். மயக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் நித்தியத்தை காணாதபடிக்கு அவர்களுடைய கண்களை இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் குருடாக்கிவிடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ரெண்டு காரணம், ரெண்டு நித்தியம் தான் உண்டு. ஒண்ணு நித்திய வேதனை, இன்னொன்று நித்திய சந்தோஷம். இன்றைக்கு நாம் என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? நாம் எடுக்கிற தீர்மானம் தான், நாம் நல்ல தீர்மானத்தை எடுப்போமானால் நம்முடைய இருதயம் ஞானத்தால் நிரம்பி இருக்கிறது. நாம் தவறான தீர்மானத்தை எடுப்போமானால் நம்முடைய இருதயத்தில் ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். காட்பாடியில நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம். ஆனா நித்தியத்திலும் நாம் அப்படி வாழ வேண்டும் அல்லவா? நித்தியத்திலும் நாம் குடும்பமாக வாழ வேண்டும் அல்லவா? நித்தியத்திலும் நாம் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? வேதனை நிறைந்த இடத்துக்கு போலாமா? போகக்கூடாது. நித்திய சந்தோஷம் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். அப்போ அப்படி வாழணும்னா நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்க. நோவா தான் வாழ்ந்த காலத்துல நீதிமானம், உத்தமனுமாய், தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? எல்லாருக்கும் தேவ நீதியை சொன்னான். ஆனா எல்லாரும் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கு சொன்னான், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற 3 பிள்ளைகளுக்கு சொன்னான், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மருமக்கள்மாருக்கு சொன்னான். அந்த 8 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த 8 பேரும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தார். கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுமா? இறந்து போன பிற்பாடு 2 நித்தியம் இருக்குது. ஒரு நித்திய வேதனை, ஒரு நித்திய சந்தோஷம். நித்திய வேதனைக்கு போனோமா, நித்திய சந்தோஷத்துக்கு. இதுதான் நீங்க தீர்மானம். நீங்க ரட்சிப்பை பற்றி அவங்களுக்கு சொல்லாம காலத்தை தாழ்த்தினா அவங்க தற்காலிக நரகத்துக்கு, தற்காலிக நித்திய வேதனைக்கு சமீபமாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நோவாவுடைய குடும்பம் பேழைக்குள்ள கொண்டு வரப்பட்டு தேவனால பாதுகாக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்க ரட்சிப்புக்காக, ரட்சிப்படைய உங்க குடும்பத்துல யார் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த அத்தனை பேரும் கிறிஸ்துவாகிய ரட்சிப்பின் பேழைக்குள்ள கொண்டு வரப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியா நம்ம பார்க்கிறோம், பாவம் கொடூரமானது. பாவம் கொடூரமானது. உலகத்துல கொடிய விஷம்
கருநாக பாம்பின் விஷம். ஆனா கருநாக பாம்பின் விஷம் கொடிய விஷம் அல்ல, சயனைடு என்கிற குப்பிகளின் விஷமும் அல்ல. ஆனால் நம்முடைய காரணம் என்னன்னா, கருநாக பாம்பின் விஷம் சரீரத்தை மாத்திரம் அழிக்கும். சயனைடுகளின் விஷம் சரீரத்தை மாத்திரம் அழிக்கும். ஆனா பாவம் என்கிற விஷம் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை அழிக்கும். ஆகவேதான் ஏசாயா 59:2 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களே நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரமும் நம்முடைய சத்துருவாகிய சாத்தான் பாவத்தை இனிமையாக நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். பாவத்தை நாம் அனுபவிக்க சாத்தான் நம்மை தூண்டி ஒவ்வொரு நிமிஷமும் தூண்டிக் கொண்டே இருக்கிறான். முடிவிலே பாதாளத்துல சாத்தான் நம்மை தள்ளி விடுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜாக்கிரதையா இருப்பாயா? சாத்தானுக்கு சாத்தான் பாவத்தை இனிமையாய் காட்டுகிறான். காரணம் என்ன? அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றினான். அவன் சொன்னான், விலக்கப்பட்ட இந்த கனியை நீ புசிப்பாயானால் உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படின்னு சொன்னான். ஆனா நடந்தது என்ன? எந்த நிமிஷத்துல அவங்க புசித்தாங்களோ உடனே பாவம், சாபம், வியாதி, மரணம் எல்லாமே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நேரிட்டது. ரோமர் 6:23 என்ன வாசிக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய வாசிங்க இந்த வசனத்தை. ரோமர் 6:23 வாசிங்க. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:13 என்ன வாசிக்கிறோம்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நேரம் உனக்கு நல்ல நேரம். இந்த நேரத்துல நல்ல தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும். நரகம் நிச்சயமானது. ஆமென். அல்லேலூயா.
நரகத்துல ஒரு ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறது என்று சொல்லி அவன் என்ன பண்ணான்? கூப்பிட்டான். லூக்கா 16:24 நீங்க வாசித்து பாருங்க. நரகம் நிச்சயமானது. அங்கு என்றென்றும் அழியாத இடம்தான் நரகம். அங்கு புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று மத்தேயு 25:41 நம்ம வாசிக்கிறோம். நரக அக்கினியிலே வேதனைப்பட்ட ஐஸ்வர்யவான் லாசருவை அனுப்புங்கள் என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, நரகத்துக்கு போன பிற்பாடுதான் ஐஸ்வர்யவானுக்கு அக்கறை வந்துச்சு. என் சகோதரர்கள் இன்னும் 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் ரட்சிக்கப்படல. அதனால லாசருவை என்ன பண்ணுங்க, அங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம். கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த காலத்துல நமக்கு ஆத்ம பாரம் இல்லாமல் போனால், நரகத்துல போய் உனக்கு ஆத்ம பாரம் வருமானால் நீ என்ன செய்ய முடியும்? இப்ப நீ வாழும் பொழுது உனக்கு ஆத்ம பாரம் இல்லாமல் போனால் நரகத்துல போய் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, காட்பாடியில வாழும் மக்களிடத்துல நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நாம் அறிவித்து அவர்களை எப்படியாவது நரகத்துக்கு தப்புவீங்கள், பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழிதான். அந்த வழி என்ன? யோவான் 14:6 வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும். இன்றைக்கு மனுஷனுக்கு பாதாளத்துக்கு போவதற்கு 1000 வழிகள். வேசி மீட்டின் வழியாகவும் பாதாளத்துக்குள் இறங்கலாம். குடித்தும் வெறித்தும் கூட பாதாளத்துக்குள்ளே இறங்கலாம். ஆனா நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். ஏன் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 இப்ப என் வாயிலிருந்து பேசுகிறார்? காரணம் என்ன? நீ இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற ஒருவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே போகக்கூடாது. ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், தயவா இருக்கிறார். ஆயினால இந்த வார்த்தையை என் மூலமா சத்தமா பேசிட்டு. அல்லேலூயா. ஆகவே கடைசியில ஞானம் வந்த உடனே இன்னொரு ஞானம் நமக்கு கிடைக்குது. என்ன ஞானம்? பரலோகம் நம்முடையது, பரலோகம் உங்களுடையது, பரலோகம் நம்முடையது. வாசிங்க பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும்
அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த உலகம் காக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யோவான் 14:2. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டவுடன் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் பரலோகத்தின் தரிசனத்தால நம்முடைய உள்ளத்தை நிரப்புவோம். அல்லேலூயா. நம்முடைய பெயர்கள் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் காணப்பட ஆயத்தமாகும். நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா?